கிரியேட் செய்வது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோடிங் நாலேஜ் தேவையில்லை, ஈஸியாக வந்து யார் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து என்ன ஸ்பெஷல்னால் நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் செஞ்சிங்கன்னா 10 நிமிடத்தில் உங்களோட வெப்சைட்டை வந்து லான்ச் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது மூலமாக நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் லுக்கு கிடைக்கும் உங்களோட வெப்சைட்டுக்கு. ஏன்னா வந்து இவங்க வந்து எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் அது எப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஃப்ரீ இலவசமாக வெப்சைட் வந்து க்ரியேட் செய்வதற்கு soho.com விசிட் பண்ணிக்கோங்க. www.zoho.com ஞாபகம் ஈஸியாக வச்சுக்கலாம், zoho. ஸோ இந்த வெப் அட்ரஸ் போனீங்கன்னா அதோட ஹோம் பேஜில் வந்து வலது சென்டரில் வந்து ஒரு ரெட் கலர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, சைன் அப் ஃபார் ஃப்ரீ. அந்த பட்டன் கிளிக் பண்ணதுமே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு போகும். இதில் வந்து உங்களோட இமெயில் அட்ரஸை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. இமெயில் அட்ரஸ் அப்புறம் உங்களுடைய பாஸ்வேர்டு இது வந்து கேரக்டரில் இருக்கும். அது ஸ்பெஷல் கேரக்டர் இதுவும் நீங்கள் வந்து கொடுக்க தேவையில்லை. இமெயில் அப்புறம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து சைன் அப் ஃபார் ஃப்ரீ கொடுத்துக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் வந்து உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் மூலமாக லாகின் பண்ணிக்கலாம். பெஸ்ட் மெத்தட் உங்களோட இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து சைன் அப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆக்டிவேஷன் லிங்க் வரும். அந்த ஆக்டிவேஷன் லிங்க் வந்து எந்த மாதிரி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த ஆக்டிவேஷன் லிங்கில் வந்து இந்த லிங்க் accounts.soho அக்கௌண்ட் சம்திங் இந்த மாதிரி வரும். ஸோ இந்த லிங்கை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிரும். ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா sites.soho.com பார்த்துக்கோங்க, காமிக்கிறேன். sites.soho.com இந்த அட்ரஸ்க்கு போய்க்கோங்க. போனதுக்கு அப்புறமா லோட் ஆகுது நண்பா, லோட் ஆகிடுச்சு. போனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து வலதுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஏ சைட்டுங்கிற ஒரு க்ரீன் கலர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா டெம்ப்ளேட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னல் லுக்கு கொடுக்கும். அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்சிவ் சைட்ஸ் வந்து வேணும்னா நீங்கள் ரெஸ்பான்சிவ் சைட்ஸ் டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிக்கலாம். ரெஸ்பான்சிவ் டெம்ப்ளேட்ஸ் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து உங்களோட சைட்டை வந்து மொபைல் மூலமாக வந்து வியூ பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து அதோட பேஜ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிரும். ஸோ நம்ம ப்ரொஃபஷனல் அதாவது லேர்னிங் வந்து பார்க்கும்போது நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். இது ஈஸியாக கோடிங் நாலேஜ் இல்லாதவங்களுக்கு யார் வேணாலும் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிக்கோங்க. பை கோடு வழியாக வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணால் நம்மளுடைய ப்ரொஃபஷனல் ட்ரைனிங்கில் நம்ம கற்றுக்கலாம் நண்பா. இது வந்து ஈஸி. இதில் வந்து நிறைய கேட்டகரி கொடுத்துருக்காங்க, ஆர்ட்ஸ், ஃபோட்டோகிராஃபி, பியூட்டி, பிஸ்னஸ், கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அதை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி டெம்ப்ளேட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த பிஸ்னஸ்க்கு ஏற்ற கேட்டகரியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிய பிறகு வந்து எந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து உங்களுக்கு பிடித்திருக்கிறதோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதோட அந்த டெம்ப்ளேட்ஸ்லாம் மவுஸ் ஓவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் டெம்ப்ளேட்ஸ் வந்து அப்ளை ஆயிரும். அப்புறம் வந்து எப்படி வந்து சைட்டை வந்து லான்ச் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து வெப்சைட் பில்டர் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து நிறைய டூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டூல்ஸ் வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டை இன்னும் மேலும் அழகாக வடிவமைப்பதற்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சைட்டில் வந்து சைட் டைட்டிலில் உங்களுடைய சைட் நேமை கொடுத்துக்கோங்க. நான் தமிழ் டெக் குருஜின்னு கொடுக்குறேன். தமிழ் டெக் குருஜி கொடுக்குறேன். தமிழ் ஓகே கொடுக்குறேன். சைட் நேம் மாறிடுச்சு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த இமேஜ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதோட எக்ஸ்ட்ரா பேனர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கஸ்டமைஸில் போனீங்கன்னா இமேஜ் சைஸ் ரீசைஸ் பண்ணிக்கலாம். அதோட ஒப்பாசிட்டி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ரொஃபஷனல் லுக், அதாவது நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டெவலப்பர் ஒரு வெப்சைட்டை வந்து டிசைன் பண்ண எந்த மாதிரி இருக்குமோ அதே லுக்கு வந்து இதில் மூலமாக நீங்கள் பண்ணிங்கன்னா கொடுக்கும். அப்புறம் வந்து உள்ளாடி உள்ள கண்டென்ட்ஸ் இதில் வந்து வெப் கேலரி, ஸ்லைட்ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பில் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க டூல்ஸ். ஏதாவது டவுன்லோட் பட்டன்ஸ் இந்த மாதிரி பட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை யூடியூப் வீடியோஸை வந்து எம்பெட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு சர்ச் கொடுக்குறேன் நம்மளோட வீடியோஸை தமிழ். நீங்கள் ஏதாவது வீடியோ வெப்சைட் வந்து லான்ச் பண்ணுறீங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோவை எம்பெடர்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்ஸ் வந்து உங்களோட சைட்டை வந்து புல் பண்ணியதுக்கப்புறம் அதாவது காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அப்புறம் சர்வீசஸ் நீங்கள் வந்து எந்த மாதிரியான சர்வீஸ் வந்து கொடுக்குறீங்க
எல்லாமே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இங்கே ஆட் பேஜஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஹெல்ப் பேஜில் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணணுங்கிறது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆட் நியூ பேஜஸ் கொடுத்துக்கலாம், டூப்ளிகேட் பேஜ் இல்லைனா பிளாக் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிய பிறகு வந்து இதோட அதாவது இந்த வெப்சைட்டை வந்து எப்படி லான்ச் பண்ணுறேன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வெப்சைட்டை வந்து ப்ரிவ்யூ வந்து பண்ணி பார்த்துக்கலாம். காமிக்கிறேன் ப்ரிவ்யூ எந்த மாதிரி இருக்குங்கிற ஒரு ப்ரிவ்யூ. ஸோ இது வந்து நல்லா இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் வந்து லான்ச் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு ப்ரிவ்யூ, இது எப்படி இருக்குங்கிற பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். ஒன்ஸ் வந்து நான் அந்த வெப்சைட்டை வந்து பப்ளிஷ் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். எல்லாமே நீங்கள் வந்து பக்காவாக டிசைன் பண்ணிங்கன்னா உடனே லான்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் மொபைல் வியூவில் எந்த மாதிரி இருக்குங்கிறத நீங்கள் வந்து மொபைல் அந்த கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் வியூவில் வந்து எந்த மாதிரி இருக்குங்கிற காமிக்கும். லோட் ஆகிற நண்பா பார்த்துக்கோங்க. மொபைலில் இந்த மாதிரி இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா ரெஸ்பான்சிவ் சைட்ஸ் தான், இந்த மாதிரி இருக்கும். ஒன்ஸ் உங்களோட ப்ரிவ்யூ வந்து உங்களுக்கு வந்து திருப்திகரமாக இருந்துச்சுன்னா உடனடியாக உங்களோட டொமைனை வந்து பப்ளிஷ் செஞ்சுக்கலாம். அது எப்படின்னா ஜஸ்ட் அந்த க்ரீன் கலர் பட்டன் அதில் வந்து பப்ளிஷ் கொடுத்துக்கலாம். பப்ளிஷ் கொடுக்குறது முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து எந்த நேமில் வந்து டொமைன் வேணுங்கிறத சர்ச் கொடுத்துக்கலாம். உங்களோட யூனிக் நேமில் வந்து டொமைன் வேணும்னா நீங்கள் வந்து அதாவது இதோட ப்ரீமியம் மெம்பர்ஷிப் வேணும், அதுக்கு வந்து காமிக்கிறேன் எப்படிங்கிறத. வியூ பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக் பிளான் வந்து 300 ரூபாய் சார்ஜ் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஃப்ரீயாக வந்து எப்படி பப்ளிஷ் பண்ணுறோம் நான் காமிக்கிறேன். நீங்கள் வந்து சப்டொமைன் மூலமாக வந்து ஃப்ரீயாக பப்ளிஷ் பண்ணிக்கலாம். பேசிக் பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்திற்கு வந்து நீங்கள் வந்து 300 ரூபாய் பே பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட் பிளான் 600 ரூபாய், ப்ரொஃபஷனல் பிளானுக்கு வந்து 900 ரூபாய் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த பிளான் என்னால் வந்து இவ்வளோ ரூபாய் வந்து என்னால் பே பண்ண முடியாதுங்கிற பட்ஜெட்டில் வந்து பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சப்டொமைனை யூஸ் பண்ணிக்கலாம். சப்டொமைன் எப்படி வந்து யூஸ் பண்ணுறேன் நான் காமிக்கிறேன். லோட் ஆகட்டும் நண்பா. பேக் போய் சப்டொமைன் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி தான் பப்ளிஷ் கொடுத்தது கீழே ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, கோ வித் எ ஃப்ரீ சப்டொமைன். ஒரு ப்ளூ கலரில் ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து tamiltechguruji.com sogosites.com இந்த மாதிரி இருக்கும் டொமைன் அவைலபிளாக இருக்கிறது. ஏன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சப்டொமைன் அவைலபிள் இந்த க்ரீன் கலர் சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ரெட் கலரில் வந்துச்சுன்னா அந்த டொமைன் நீங்கள் எடுத்துக்க முடியாது. க்ரீன் கலர் வந்தனால இந்த டொமைன் வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். உடனடியாக நான் வந்து இதை வந்து ப்ராசீட் கொடுத்து இந்த டொமைனை யூஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் வந்து பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் வந்து என்ன நடக்குங்கிறத லான்ச் ஆகிடுச்சு நண்பா. உங்களுக்கு ஒரு டெமோ காமிக்கிறேன். ஒன்ஸ் வந்து லான்ச் பண்ணதும் உங்களோட ஃபேஸ்புக் நண்பருக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம், ட்வீட் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு என்னோடய வெப்சைட் யூஆர்எல் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க, tamiltechguruji.com .shogosites.com. ஜஸ்ட் ஒரு ஷோகோ சைட்ஸுங்கிற ஒரு நேம் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகுது, அவ்வளோதான். ஃப்ரீயாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இதுவும் இல்லாமல் டொமைன் வந்து www. உங்களோட யூனிக் நேமில் வந்து இன்னும் டொமைன் வந்து ஃப்ரீயாக வேணும்னா நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்பா. ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து ஃப்ரீயாக டொமைன் எடுத்துக்கலாம். இப்போது என்னோடய சைட் வந்து லான்ச் ஆகிருக்கு. டெமோக்காக நீங்கள் வந்து இந்த யூஆர்எல் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். tamiltechguruji.shogosites.com போனீங்கன்னா இந்த நான் இப்போதைக்கு பண்ண டெமோவை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் எப்படி இருக்குங்கிறத. உங்களோட மொபைல் வியூ மூலமாகவும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து எப்படி வந்து ஃப்ரீ டொமைன் வந்து வாங்குறது. ஃப்ரீ டொமைன்னா www.tamiltechguruji.com, இந்த www.tamiltechguruji.co.in, www.tamiltechguruji.net இந்த மாதிரியான ஃப்ரீ டொமைன்ஸ் வந்து எப்படி வாங்குறதுங்கிற அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இன்னும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷ்னல் வெப் டிசைனிங் ட்ரைனிங் வந்து தரலான்னு இருக்கிறேன். இப்போதைக்கு வந்து சப்ஸ்கிரைபர் பேஸ் வந்து நமக்கு வந்து கம்மியாக இருக்கனால சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் அதிகரிக்கட்டும். நான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ப்ரொஃபஷ்னல் வெப் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் வந்து கொடுக்கலான்னு இருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து வெப்சைட் டிசைன் பண்ணிங்கன்னா ஒரு சில லிமிட்டட் இது தான் யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது உங்களுக்கு தோன்ற ஃபீலுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட வெப்சைட்டை வந்து கொண்டு வர முடியாது. ஏன்னா அவங்க தரக்கூடிய டெம்ப்ளேட்டில் என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதோ அது மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட வெப்சைட் நீங்கள் நினைத்த மாதிரி இருக்கணும்னா நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னல் வெப் டெவலப்பர் ஆகணும். அது டியூட்டோரியல் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைபர் ரீச் அதிகமாகட்டும். என்றைக்கு வந்து எனக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பூஸ்ட் கொடுக்குறீங்களோ அன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுவேன். இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.